வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால், என்னை மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட வேண்டாம் என்று அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது சிறு வயது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ந்த முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது பொதுவாக மக்களுக்கு அது விரும்பத்தகாத ஒரு செயலாக இருக்கும். என்னை ஏன் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள்? என்னை யாரோடையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசாதீங்க, நானாக இருக்க, எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் இதுபோல் நமக்குண்டான தனித்துவத்தோடு வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நமக்கு இன்னும் அதிகமாக ஒரு முக்கியமான செய்தி தெரிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நமக்குன்னு உண்டான தனித்துவத்தை போல நம்ம எல்லாரையும் படைத்த இறைவனுக்கும் சில தனித்துவங்கள் உண்டு. நம்ம எல்லாரையும் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியதான அந்த கடவுளுக்கும் கூட அவருக்கே உண்டான சில குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நாம் உற்று கவனிக்கும் பொழுது அது சில வேளையிலே நம்மிடத்திலும் கூட அதனுடைய ஒரு சிறிதான ஒரு பகுதிகளானது காணப்படக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே யாத்ராகமம் என்ற புஸ்தகம் உண்டு. அந்த யாத்ராகம புஸ்தகத்திலே இஸ்ரவேல் என்ற அந்த ஜனங்களை தேவனானவர் அவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு செல்வார். இன்றைக்கு நமக்கு புரியும்படியாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால்,
இந்த இந்திய தேசத்து மக்களை வேறொரு தேசத்தார்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த இந்திய தேசமானது அவர்களை எப்படியாக மீட்டு கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படும். அது கடைக்கோடி சிறிதான ஒரு மீனவனாக இருந்தாலும் சரி, அல்லது இராணுவத்திலே அல்லது பதவியில் உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். சில சமயத்திலே நாம் பார்ப்போம், இராணுவத்தினுடைய அதிகாரிகள் எதிரி நாட்டிற்குள்ளாக அவர்கள் சென்று அவர்கள் உளவு பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் கையும் களவுமாக சிக்கிக்கொள்வார்கள். அவர்களை எப்படியாவது இந்த தேசமானது மீட்டு கொள்ள வேண்டும் என்று அது அதிகமான பிரயாசங்கள் எடுக்கும். அப்படிப்பட்டதான விதத்திலே எகிப்து தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை தேவன் அவர்களை மீட்டு கொண்டார். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். வந்ததற்கு பின்பதாக அவர்களிடத்திலே 10 கற்பனைகளை கொடுக்கிறார். 10 கற்பனைகளை அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று. அதில் உள்ளதான 2 கற்பனைகளை தான் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அந்த 2 கற்பனைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அது பொருந்தக்கூடியதான ஒரு கற்பனையாக தான் உண்டு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்திலே நான் இப்படியாக வாசிக்கிறேன். நீங்கள் உற்று கவனித்து அதை கேளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து நாம் அதை வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறேன். என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனானவர் கொடுத்த 2 கற்பனைகளை இங்கே நாம் வாசிக்க முடிந்தது. முதலாவது கற்பனை என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதலாவது சத்தியமும் கூட இந்த ஒரு சத்தியம்தான். தேவன் ஒருவரே. நம்ம எல்லாரையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள். உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே, இந்த அண்ட சராசரத்திலே நம்மை படைத்த உருவாக்கின அன்புள்ள கடவுள் ஒருவர் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அநேக மார்க்கங்கள் உண்டு, அநேக விதமான வழிபாட்டு முறைகள் உண்டு. ஆனால் வேதத்திலே தெளிவாக சொல்லுகிறது, நம்மை எல்லாரையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள். இந்தியாவினுடைய ஒரு சிறப்பாக நாம் சொல்லும் பொழுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது பல்வேறுபட்ட ரீதியிலே நாம் பிரிந்திருந்தாலும், மொழிகள் ரீதியிலே நாம் பிரிந்திருக்கிறோம், கலாச்சார ரீதியிலே நாம் பிரிந்திருக்கிறோம், நம்முடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம். அநேக பிரிவுகள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றை தாண்டி நாம் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்விற்குள்ளாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். அதுபோலதான் இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன்கள் அநேகர் கிடையாது, ஒரே ஒரு தேவன்தான். மனிதர்கள் அநேகராக பிரிந்திருக்கிறார்கள். மனிதர்கள் அநேக ரீதியிலே அவர்கள் பிரிந்து காணப்பட்டாலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாரையும் உண்டாக்கின தேவன் ஒரே தேவனாயிருக்கிறார். என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒருவனே தேவனாயிருக்கிறேன் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் அவர் சொல்லக்கூடியவராயிருக்கிறார். மனிதன் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த வேதத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, கடவுளுக்கு எதிரானதாக இருக்கிறது. மனிதன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே தேவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதான ஒரு நிலையிலே இன்று மனிதர்கள் காணப்படுகிறார்கள். நானே தேவன், நான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான சத்தியம் என்ன? உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அவர் ஒரே தேவனாயிருக்கிறார். அந்த ஒரே தேவன் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கக்கூடியவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்தக்கூடியவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார்.
எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டுவிடக்கூடியதான ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன் என்று. ஆனால் இந்த நாட்களிலே நாம் சொல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான அடிமைத்தனமும் கிடையாது. ஆனால் மனிதன் ஒரே ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டவனாய் காணப்படுகிறான். சரீர ரீதியாக எந்த விதமான அடிமைத்தனமும் கிடையாது. எந்த நாட்டினரும் நம்மை கொண்டு சென்று அவர்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக நம்மை வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் மனிதன் தனக்குள்ளாகவே அவன் அடிமைப்பட்டவனாய் காணப்படுகிறான். எதற்கென்று பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய குற்றங்களுக்கு அவன் அடிமைப்பட்டவனாய் காணப்படுகிறான், அல்லது பாவங்களுக்கு அவன் அடிமைப்பட்டவனாய் காணப்படுகிறான், தன்னுடைய மீறுதல்களுக்கு அவன் அடிமைப்பட்டவனாய் காணப்படுகிறான். மனிதனை கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதையே முதலாவது அவன் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். கடவுள் விரும்புகிறதை மனிதன் செய்யாதவனாக, கடவுள் விரும்பாத காரியங்களையே மனிதன் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு விடுவதற்கு ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலே மனுகுலத்தினுடைய எல்லா பாவங்களையும், மனிதனுடைய எல்லா விதமான குற்றங்களையும் அதை சுமந்து தீர்ப்பதற்கும், அதை மன்னிப்பதற்கும், அந்த பாவங்களை எல்லாம் தண்டிப்பதற்கும் ஒரே ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் யார் என்றால், இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியதான இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனானவர் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். மனிதர்களுடைய பாஷையிலே அல்லது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையிலே நாம் சொல்லும் பொழுது, அந்த தேவன் இன்றும் அவர் சொர்க்கத்திலே அவர் வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பரலோகத்திலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன், அந்த ஒரே தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உண்டான அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டுவிட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மக்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் இந்த ஒரு காரியமாய் தான் இருக்கிறது. என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுவதற்கு யார் உண்டு? அது சிறிய சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய குற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிதான பாவங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய பார்வையில்தான் சிறிது பெரிது என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்மை படைத்த கடவுளினுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது சிறிது பெரிது என்ற எந்த விதமான பாகுபாடும் அல்ல. தேவன் சொல்லக்கூடிய ஒரே காரியம் அது பாவம். அது சிறிதான பொய்யாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிதான ஒரு கொலை குற்றமாகவோ, அல்லது விபச்சாரமாகவோ, அல்லது வேசித்தனமாகவோ, மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் பாவம் என்ற ஒரே தட்டிலே அவர் பார்க்கிறார். மனிதன்தான் இது சிறிய பாவம், இது பெரிய பாவம் என்று அவன் தன்னுடைய வசதிக்காக அவன் பிரித்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அது ஒரு சாக்கு போக்காக மனிதன் பயன்படுத்திக் கொள்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது மனிதனை எந்த விதமான பாகுபாடுகளும் இன்றி அவர் மீட்டுக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். சிறிய பாவத்திலிருந்து, மனிதனுடைய புரிதலுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிறிய பாவங்களிலிருந்தும் அவர்தான் மீட்டுக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். பெரிதான பாவங்களிலிருந்தும் அவனை மீட்டுக் கொள்ளக்கூடியவர் அவர்தான். அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை தேவன் அவர் மீட்டு விடக்கூடியதான ஒரு தேவனாய் இருக்கிறார். அவனை காப்பாற்றக்கூடியதான ஒரு தேவனாய் இருக்கிறார். அவனை இன்னும் அதிகமாக தன்னிடமாய் சேர்த்து கொள்ளக்கூடியதான ஒரே தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய அந்த தேவன் உங்களுக்காக, எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் 33 வருட காலம் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். அந்த பரிசுத்தமாக வாழ்ந்த தேவனானவர் அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய என்னுடைய குற்றங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் அந்த தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரே காரியம் இதுதான். நம்மை மீட்டு விடக்கூடியதான ஒரே ஒரு தேவன் உண்டு. நாம் வேறு எங்கு சென்றாலும் நம்முடைய பாவங்களை நாம் எங்கும் கழுவ முடியாது. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இயேசு ஒருவரை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு ஒருவரே வழியாயிருக்கிறார். நானே வழியும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. நானே வழி, இயேசு மட்டுமே வழியாயிருக்கிறார். அந்த இயேசு மட்டுமே உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் போக்க முடியும். அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த தேவனானவர் என்ன சொல்லுகிறார்?
எந்த ஒரு காரியத்தையும் என்னோடு ஒப்பிடாதே. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் பூமியின் கீழுண்டான எந்த ஒரு காரியத்தையும் என்னோடு ஒப்பிட வேண்டாம். ஒப்புமை இல்லாத தேவனாய் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். முதலாவது, அவர் ஒருவரே தேவன் என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது, நான் ஒப்புமை இல்லாத தேவன், என்னை எதோடும் ஒப்பிடாதே. மனிதன் செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த ஒரு கற்பனையும் அவன் மீறக்கூடியவனாயிருக்கிறான். மனிதன் கடவுளை மற்ற எந்த ஒரு காரியத்தோடும் மனிதன் ஒப்புமைப்படுத்தக்கூடியவனாயிருக்கிறான். காண்கின்ற எல்லாவற்றோடும் மனிதன் ஒப்புமைப்படுத்துகிறான். பொதுவாக பழமொழி என்ன சொல்லுவார்கள்? இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதனுடைய பொருளை மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னது நிமித்தமாக மனிதர்கள் தூணையும் துரும்பையும் பிடித்து கொண்டு அதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் அவர் தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றுதான் அதனுடைய பொருள். தூணையும் துரும்பையும் நாம் பிடித்துக்கொண்டு நாம் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லும் பொழுது, நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் என்ற புஸ்தகத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். இறைவன் வாழக்கூடியது எங்கு என்றால், இன்று நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக அவர் வாழக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய இருதயத்திற்குள்ளாக அவர் வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இறைவனை நாம் எங்கும் சென்று நாம் கண்டடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் மனிதன் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன? இறைவனை தேடி அவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். இது இந்த மார்க்கம்தான் அந்த மார்க்கம்தான் என்று இல்லை. எல்லா மார்க்கத்திலும் மனிதர்கள் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிய வேண்டிய உண்மையான ஒரு சத்தியம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் தேடி வந்த ஒரு தேவன் உண்டு. அது ஒப்புமை இல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார். அவரோடு யாரையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு தேவன் இருக்கிறார். அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவ்வளவு பாசமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ எனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். தேவன் தெளிவாக சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எதோடும் என்னை ஒப்பிடாதீர்கள். பூமியில் உள்ள எந்த மிருகத்தோடும் என்னை ஒப்பிடாதீர்கள். நான் அந்த மிருகத்தை போல அல்ல. வானத்திலே பறக்கக்கூடியதான எதோடும் என்னை ஒப்பிடாதீர்கள். அல்லது வானத்திலே நீங்க காணக்கூடியதான சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அதோடு என்னை ஒப்பிடாதீர்கள். அவை எல்லாம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள், படைப்புகள். அந்த படைப்புகளை ஒருபோதும் நாம் வணங்கக்கூடாது. படைப்பாளியாகிய அந்த ஒரே தேவனை தான் நாம் வணங்க வேண்டும் என்று தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது. இது ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு அல்ல என்று கிடையாது. பொதுவாக மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை, என்னை இந்த உலகத்திலே எதோடும் ஒப்பிட்டு நான் அப்படியாக இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது போல எதோடும் என்னை ஒப்பிடப்படுத்த முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவனாய் நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அதை சொல்வதோடு மட்டுமல்ல, இங்கே தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் இதை மீறுவீர்களானால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் அதை விசாரிப்பேன். அதை குறித்ததான கணக்கு நான் கேட்பேன். ஏன் என்னை ஒப்பிட்டீர்கள் என்று உங்களுடைய பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேத்திகள், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்திகள், அப்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், இந்த தேவனை யாரோடும் ஒப்பிடாமல் நீங்கள் காணப்படுவீர்களானால், எந்த ஒரு சிருஷ்டிப்புகளோடும் நீங்கள் ஒப்பிடாமல் காணப்படுவீர்களானால், இந்த தேவன் ஒருவரே தேவன், இவர் யாருக்கும் ஒப்பிடப்பட முடியாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மனதார விசுவாசித்து நம்பி
அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை மட்டுமே நீங்கள் செவிப்பீர்களானால் தேவன் என்ன சொல்லுகிறார்? 1000 தலைமுறை மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இது எவ்வளவு விருதான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் ஒருவேளை இந்த தேவனை நீங்கள் எதோடு ஒப்பிட்டீர்கள் என்றால் 3ஆம் தலைமுறை மட்டும்தான் உங்களை விசாரிப்பார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், இந்த தேவனை யாரோடும் ஒப்பிடாதிருப்பீர்களானால் 1000 தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். 1000 தலைமுறைகள் உங்களுடைய கரங்களிலே இந்த நாளிலே உண்டு. நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களிலே அதிகபட்சம் நாம் 2ஆம் 3ஆம் தலைமுறைகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் வாழக்கூடிய இந்த தலைமுறைகளுக்கு முன்பதாக இருந்த சந்ததிகள், அதாவது நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிகள், அவர்கள் இருந்த அந்த தலைமுறைகளிலே அவர்கள் 4ஆம் தலைமுறைகள் எல்லாம் கூட பார்த்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? 1000 தலைமுறை மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை நீங்கள் ஒப்பிடாது இருப்பீர்களானால். தேவன் அநேக காரியங்களை அவர் ஒரு கண்டிஷனோடு அவர் வைக்கிறார். நீங்கள் இப்படி செய்தால் நான் உங்களுக்கு எப்படி செய்ய காணப்படுவேன். நீங்கள் செய்யாதிருப்பீர்களானால் நான் உங்களிடத்திலே இதை நான் செய்ய மாட்டேன். எனவே அப்படிப்பட்டதான ஒரு கண்டிஷனோடு கூட, ஒரு நிபந்தனையோடு கூட தேவன் இங்கே வைக்கிறார். என்னை நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றால் நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். ஆனால் ஒப்பிடாது இருப்பீர்களானால் நான் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன். இன்று மனிதர்களுக்கு உண்டான மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். மனிதர்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து கடைசியாக கடவுளையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளையும் விட்டு வைக்கவில்லை. கடவுளையும் அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். நாம் கண்ணுக்கு தெரியாத அமீபா, அது மைக்ரோஸ்கோப் என்ற அந்த கருவியில மட்டும் தெரிவதனால் மட்டும்தான் அதை நாம் ஒப்பிடாமல் காணப்படுகிறோம். இல்லை என்றால் அதையும் மனிதன் ஒப்பிட்டு கடவுள் இதை போல் இருக்கிறான் என்று சொல்லுவதற்கு அது எந்த விதத்திலும் ஆச்சரியம் அல்ல. அது நேரடியாக நம்முடைய கண்களுக்கு தெரியுமானால் கடவுளாக மனிதன் அதையும் வணங்கக்கூடியவனாக இருக்கு. ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், என்னை நீங்கள் ஒப்பிடாதீர்கள். எனவே இந்த தேவனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்பவர் அவர் ஆராதிக்கப்படக்கூடியவர். அந்த ஆராதிக்கப்படக்கூடிய தேவனானவர் அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் சேவிக்கவும் வணங்கவும் வேண்டாம், ஆனால் நீங்கள் சேவிக்கவும் வணங்க வேண்டிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்கப்படக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். நான் ஒருவரே தேவனாயிருக்கிறேன் என்று. இரண்டாவதாக, நான் ஒப்புமை இல்லாத தேவனாயிருக்கிறேன். என்னை எதோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான தேவனை நாம் இன்னும் அதிகமாக உள்ளத்தின் ஆழத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவர் ஏன் ஒப்பிடப்பட முடியாத தேவன் என்றால், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நாம் செய்த எல்லா குற்றங்களையும் அவர் சுமந்து கொண்டவராக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவர் உயிர் கொடுத்து மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இது வரலாற்று உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு உண்மையான ஒரு தேவனாய் இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உங்களை நேசிக்கூடியவனாய் இருக்கிறேன். நீங்கள் என்னை என்று வேறே தேவர்களை நீங்கள் உண்டாக்க வேண்டாம். என்னை மற்ற எதோடும் நீங்கள் ஒப்பிடாதீர்கள். நான் ஒருவரே தேவனாய் இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இந்த வெளிச்சத்தை தருவாராக. அவர் ஒப்புமைப்படுத்த முடியாத ஒரு தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். ஆனால் வரும்பொழுது திரும்பவுமாக மனிதனுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக மனிதன் செய்த குற்றங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்க வருகிறார். அப்படிப்பட்டதான தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் முழு மனதோடு நம்பி அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும். நான் இன்று முதல் இதோ நான் பரிசுத்தமாக நான் வாழ விரும்புகிறேன். நான் எந்த விதமான குற்றமும் செய்யாதவனாய் நான் வாழ விரும்புகிறேன். என்னை இன்னும் அதிகமாக உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், நிச்சயம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த தேவனானவர் அவர் சேவிக்கப்படக்கூடியவர், ஆராதிக்கப்படக்கூடியவர். ஏனென்றால்
2 காரணங்கள். அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார் என்பதனால் அவர் சேவிக்கப்படக்கூடியவர், ஆராதிக்கப்படக்கூடியவர். 2வது, அவர் ஒப்புமை இல்லாத தேவனாயிருப்பதனால் அவர் ஆராதிக்கப்படக்கூடியவராயிருக்கிறார். இந்த தேவன் தாமே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமீன். பாடலும் பாடலுமே கீத வாத்தியமுமே துதிக்க பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. போற்றிய புகழவே பாடிய மகிழவே என்றும் பேரானந்தமே. ஆடலும் பாடலுமே கீத வாத்தியமுமே துதிக்கு பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. போற்றிய புகழவே பாடிய மகிழவே என்றும் பேரானந்தமே. என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே, ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே சொந்தமாக்கினாரே என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே. ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே தம் சொந்தமாக்கினாரே. சேர்த்தாரே என்னை இயேசுவே. தமது இரத்தத்தால் சிந்தினாரே என்னை மீட்கவே. திரு இரத்தமே. ஆடலும் பாடலுமே கீத வாத்தியமுமே துதிக்க பாத்திரனை போற்றிய புகழ்வேனே. சத்யம் சத்யமே சத்யம் சத்யமே